ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎன்ஜி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும், இந்த எல்லா விஷயத்தினால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணால் எதனா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபிஷ் வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம். அது கூட வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் பாண்ட் மாதிரி செட்டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கப்பீஸ் தான் வாங்கியிருக்கோம். டோட்டல் வந்து நம்ம 4 பேர்ஸ் வாங்கியிருக்கோம். 2 வந்து இம்போர்ட்டட் அண்ட் 2 வந்து நார்மல் கப்பீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் அது கூடயே கொஞ்சம் வந்து சாண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாண்ட் வந்து இந்த டப்பில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்புக்குள்ளே வந்து அது சாண்டுக்கு மேலே சாயில் போட்டிருக்கேன். ஸோ சாயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி லைக் சர்க்குலர் மோஷனில் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுட்டு மேலே இந்த மாதிரி தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நான் சில வந்து ஃபாக்ஸ் டெயில், அப்புறம் வந்து சில லைவ் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன், இது பேர் எனக்கு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மல்டிபிள் ஆகுமா டே பை டே. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ்க்காக ஒரு டானிக் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து ப்ளூ லிக்விட், ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணேன். அப்புறம் வந்து இது ஃபுல்லாக நான் வந்து தண்ணி நிரப்பியிருக்கேன். அப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வந்த அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்ல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்தீங்கனாலே பிங்க் ஷேட் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரீன் ஷேட் இருக்குது. நான் வந்து ரெண்டுமே வாங்கினேன், வச்சா அழகாக இருக்கும்னு அதுக்குள்ளே வந்து ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் வந்து நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ் வந்து இந்த வாட்டர் டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகணும்னா நம்ம அதில் வச்சு கொஞ்சம் நேரம் அது பழகணும். அது வரைக்கும் இந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் நான் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது இன்னும் மல்டிபிள் ஆனப்போ டப் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்போ பார்க்க இன்னும் அழகாக தெரியும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. வாங்க ரிலீஸ் பண்ணலாம். அழகாக இருக்குது. நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து நான் பாண்ட் செட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் விட போகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ எல்லாம் இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம செட் பண்ண பாண்ட்குள்ளே விட போகிறோம். ஸோ நான் ரிலீஸ் பண்ணதுமே அவ்வளோ ஃபிஷ்ஷஸும் அவ்வளோ அழகாக நீந்தி போயிடுச்சு. அவ்வளோ ஆர்வமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது நீங்களே பாருங்கள், அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. இதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் பாண்ட் செட்டிங். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டில் தென் நான் ஃபிஷ்ஷஸை பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் வெரி ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் தி பவர்ஃபுல் உமன்ஸ் அவுட் தேர். தேங்க்யூ. பை பாய்.